தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 15/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு பரிசுத்தமான நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, ஞானமுள்ள பெண்கள் தம் இல்லத்தை கட்டி எழுப்புகின்றனர், அறிவற்றவரோ தம் கைகளை கொண்டே அதை அழித்து விடுகின்றனர் என்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல் ஆலோசனை என்னவென்றால், ஒரு பெண் புத்தி உள்ளவளாய் காணப்பட்டால் அவள் தன் வீட்டை அருமையாக கட்ட முடியும். ஒரு வீடு கட்டப்படுவதும் இடிக்கப்படுவதும் பெண்களின் கையில் தான் உள்ளது என்று இன்று கர்த்தர் தெளிவாக நம்முடன் பேசுகின்றார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, ஒரு வசனம் கூறுகின்றது, ஒரு பெண் தன் கணவனை பாதுகாக்கிறாள் என்று கூறுகின்றது. அதே போன்று புத்தியுள்ள பெண் தன் பிள்ளைகளுக்காக அவள் உபவாசித்து ஜெபித்து அவர்களுடைய பரிசுத்தத்திற்காக இறைவனிடம் இரவும் பகலும் கண்ணீர் வடிக்கின்றாள் என்றும் நாம் அறிந்து கொள்வோம். வேதாகமம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகம் பாவமான உலகம். நம் பிள்ளைகள், நம் கணவர்மார், நாம் இப்படி நாம் பரிசுத்தமாக வாழ்வது மிகவும் கடினம். ஆனாலும் ஒரு புத்தி உள்ள பெண் அனுதினமும் அதிகாலை நேரம், மட்டுமல்ல இரவு நேரம், மதிய நேரம், அந்தி சந்தி மதியான நேரங்களில் இப்படி எப்பொழுதெல்லாம் தனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அந்த வேளைகளில் பிறருடன் பேசி தனது அரட்டை அடித்து தனது பொழுதுகளை போக்காமல் இறைவன் பாதத்தில் அமர்ந்திருந்து தன் கணவனுக்காக, முதலில் தனக்காக, தன் பரிசுத்தத்திற்காக இறைவனுடன் மன்றாடி தன் கணவன் தன் பிள்ளைகளுக்காக அவள் அனுதினமும் போராடி ஜெபித்து அவர்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இறைவனுடன் அவள் மன்றாடும் பொழுது கர்த்தர் கூறுகின்றார், புத்தியுள்ளப்பன் தன் வீட்டை கட்டுகிறாள் என்பது போன்று அவள் நிமித்தமாக அவள் வீடு கட்டப்படும் என்று இன்று தெளிவாக நம்முடன் பேசுகின்றார். பிரியமானவர்களே, குறிப்பாக சகோதரிகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இன்றிலிருந்து நமக்காக, நம் பரிசுத்தத்திற்காக, நம் கணவன் பிள்ளைகளுக்காக நம் அனுதினமும் இறைவன் பாதத்தில் அமர்ந்து அந்தி சந்தி மதியான நேரங்களில் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரங்களில் எல்லாம் நாம் இறைவன் பாதத்தில் அமர்ந்து நம் குடும்பத்திற்காக, நம் வீடு கட்டப்பட நாம் போராடி ஜெபிப்போம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டு நம் சந்ததி 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாற்றுவோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகளில் குறிப்பாக புத்தியுள்ள பெண்களாக ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்களும் நடக்கும் பொழுது தங்கள் வீடுகளை கட்டலாம் என்று நீர் கூறின இந்த அருமையான கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்களும் இனி புத்தியுடன் நடப்போம். எங்களுக்காக, எங்கள் கணவன் பிள்ளைகளுக்காக நாங்கள் அனுதினமும் பாதத்தில் அமர்ந்திருந்து கண்ணீரோடு ஜெபிப்போம் என்று என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. ஜப வரத்தை தாருங்க. தேவையில்லாமல் அரட்டைகளை, தேவையில்லாமல் உலக காரியங்களில் சிந்தித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பழக்கங்களெல்லாம் எடுத்து போட்டு எப்பொழுது மோத பாதத்தில் அமர்ந்து அப்பா உம்மோடு சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற வரத்தை தாங்க. அதன் மூலம் எங்கள் வீட்டை கெட்ட கிருபை புரிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.